போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 2, பகுதி 6. குட்டுஜோவ் வியன்னாவை நோக்கி பின்வாங்கினார். போகும்போது பிரானாவில் உள்ள இன் என்ற நதியின் பாலங்களையும் லின்ஸுக்கு பக்கத்திலுள்ள டிரான் என்ற நதியின் பாலங்களையும் உடைத்துவிட்டு போனார். அக்டோபர் 23 அன்று என்ஸ் என்ற நதியை ருஷ்ய துருப்புகள் கடந்து கொண்டிருந்தன. நடுப்பகலில் ருஷ்ய துருப்புகளின் பொருள்கள், வண்டிகளும் பீரங்கிகளும் துருப்புகளும் என்ஸ் நகரத்தின் வழியாக போய்க் கொண்டிருந்தன. அங்கிருந்த என்ஸ் நதி பாலத்தின் இரு ஓரங்களிலும் இரு வரிசைகளாக துருப்புகள் கடந்து கொண்டிருந்தன. அப்பொழுது இலையுதிர் காலம். அன்று மழை பெய்து கொண்டிருந்தது. பாலத்தை காப்பதற்காக உயரமான இடத்தில் ருஷ்ய பீரங்கிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. எதிரே பிரம்மாண்டமான பரந்த வெளி தோன்றியது. சில சமயங்களில் சாய்வாக பெய்யும் மழை அந்த பரந்த வெளியை மூடி நிற்கும். திடீரென்று சூரிய வெளிச்சத்தில் அது மீண்டும் தோன்றும். தூரத்தில் காண்பவைகள் மின்னிக்கொண்டு அப்பொழுதுதான் வார்னிஷ் அடித்தது போல தோன்றின. கீழே ஒரு சிறிய நகரம் தெரிந்தது. அதிலே வெள்ளை சிவப்பு கூரை போட்ட வீடுகளும் மாதா கோயிலும் ஒரு பாலமும் தோன்றின. அந்த பாலத்தின் இரு வரிசைகளிலும் ருஷ்ய துருப்புகளின் கூட்டம் தள்ளிக்கொண்டு போய்க் கொண்டிருந்தன. டான்யூப் நதியின் வளைவில் படகுகளும் ஒரு தீவும் அதிலே ஒரு மாளிகையும் நந்தவனமும் அவற்றை சுற்றிலும் என்ஸ் நதியும் டான்யூப் நதியும் அங்கே கலந்து பாயும் தண்ணீரும் தெளிவாக தெரிந்தன. டான்யூப் நதியின் இடது கரை பாறைகளாக இருந்தன. அப்பக்கத்தில் பைன் மர காடுகளும் அவற்றிற்கு பின்னால் நீல நிற மலை அருவிகளும் பச்சை நிற மரங்களின் நுனிகளும் காணப்பட்டன. ஒரு பைன் காட்டிற்கு பின்னால் ஒரு கன்னிகை மாடத்தின் ஸ்துபிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தெரிந்து கொண்டிருந்தன. வெகு தூரத்தில் என்ஸ் நதியின் மற்றொரு பகுதியில் எதிரியின் குதிரைப்படை காவல் வீரர்கள் தெளிவாக தெரிந்தார்கள். பீரங்கிகளுக்கு மத்தியில் குன்றின் முகபாவத்தில் படையின் பின்பகுதி ஜெனரல் ஒரு அதிகாரியோடு நின்று கொண்டிருந்தார். அவர் தமது கையிலுள்ள தொலைநோக்கி கண்ணாடியால் எதிரில் உள்ள பரந்த வெளியை சுற்றிலும் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு பின்னால் சிறிது தூரத்தில் நெஸ்வைட்ஸ்கி ஒரு பீரங்கி வண்டியின் நுகக்காலில் அமர்ந்திருந்தார். அவரை பின்படைக்கு சேனாதிபதி அனுப்பி இருந்தார். அவருடன் அந்த ஒரு கொசாக் ஒரு பெரிய பையையும் ஒரு புட்டியையும் எடுத்து கும்மல் என்ற மதுவோடு சில அதிகாரிகளுக்கு நெஸ்வைட்ஸ்கி கொடுத்து கொண்டிருந்தார். அதிகாரிகள் சந்தோஷத்தோடு அவரை சூழ்ந்திருந்தார்கள். சிலர் முட்டுகளில் உட்கார்ந்திருந்தார்கள். சிலர் துருக்கியர் மாதிரி ஈரமான புல்தரையில் சம்மணம் போட்டு உட்கார்ந்திருந்தார்கள். சரி, அந்த மாளிகையை காட்டினாரே ஆஸ்திரியன் இளவரசர், அவர் முட்டாள் அல்ல. அது ஒரு அழகான இடம். நீங்கள் ஏன் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள் கணவான்களே என்று நெஸ்வைட்ஸ்கி சொல்லிக் கொண்டிருந்தார். உங்களுக்கு மிக்க நன்றி இளவரசே என்று அந்த அதிகாரியில் ஒருவர் சொன்னார். சேனாதிபதியின் பரிவாரத்தை சேர்ந்த அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவரோடு பேசுவதில் அவர் மகிழ்ச்சி அடைவது போல தோன்றினார். இது ஒரு மனோகரமான இடம். நந்தவனத்தை ஒட்டி நாங்கள் வந்தபோது 2 மான்களை கண்டோம். என்ன ஒரு சிலாக்கியமான வீடு! இங்கே பாரும் இளவரசே என்றார் மற்றொருவர். அவருக்கு இன்னொரு இனிப்பு பை சாப்பிடுவதில் மிகுந்த பிரியம் உண்டு. ஆனால் வெட்கம் கொண்டார். ஆகவே அந்த கிராமாந்திர காட்சிகளை பார்ப்போர் போல நடித்தார். பாருங்கள், நமது காலாட்படை அதற்குள்ளாக அங்கே போய்விட்டது. அந்த கிராமத்திற்கு அப்புறம் உள்ள புல்வெளியை பாருங்கள். 3 பேர் எதையோ இழுத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அந்த மாளிகையை கொள்ளையடித்து விடுவார்கள் என்று திருப்தி அடைந்தவர் போல கூறினார். கண்டிப்பாக செய்வார்கள் என்றார் நெஸ்வைட்ஸ்கி. இல்லை, அந்த இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லி அவருடைய அழகிய வாயில் இன்னொரு இனிப்பு பையை போட்டு சுவைத்து கொண்டிருந்தார். ஸ்துபிகளோடு தோன்றிய அந்த கன்னி மாடத்தை ஒரு புன்னகையோடு சுட்டி காட்டினார். அவருடைய கண்கள் இடுங்கி மின்னின. அதுதான் பலே பேஷாக இருக்கும் கணவான்களே. அதிகாரிகள் சிரித்தார்கள்.
அந்த கன்னிகைகளை கொஞ்சம் காபுரா செய்யலாம். அங்கே இத்தாலிய குமாரிகள் கூட இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதற்காக என்னுடைய ஆயுளில் 5 வருஷங்களை கூட கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். உற்சாகமில்லாத வாழ்க்கை வாழ்வதாக கூட அவர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடும் என்று ஒரு தைரியமான அதிகாரி சிரித்துக்கொண்டு சொன்னார். இதற்கு மத்தியில் பரிவார அதிகாரி அங்கிருந்த ஜெனரலுக்கு எதையோ சுட்டி காட்டி கொண்டிருந்தார். அவர் தமது தொலைநோக்கி கண்ணாடியால் பார்த்தார். ஆம், அப்படித்தான் அப்படித்தான் என்று ஜெனரல் கோபத்தோடு கூறினார். தமது தொலைநோக்கி கண்ணாடியை கீழே இறக்கிவிட்டு தோள்களை குலுக்கினார். அப்படித்தான், பாலத்தை கடக்கும்போது அவர்கள் பீரங்கியால் சுடுவார்கள். ஆனால் நமது துருப்புகள் ஏன் வீணாக காலங்கடத்தி கொண்டிருக்கிறார்கள்? எதிர்க்கரையில் தொலைநோக்கி கண்ணாடி இல்லாமலேயே எதிரிகளை இப்பொழுது பார்க்க முடிந்தது. அவர்களுடைய பீரங்கிகளில் இருந்து பால் நிறமான வெள்ளை புகை கிளம்பிக் கொண்டிருந்தது. தூரத்தில் ஒரு குண்டு சப்தம் கேட்டது. ருஷ்ய துருப்புகள் பாலத்தை கடப்பதற்கு அவசரப்படுவது நன்றாக தெரிந்தது. வாயில் போட்டதை மென்று கொண்டே நெஸ்வைட்ஸ்கி எழுந்து புன்சிரிப்போடு ஜெனரலிடம் போனார். மேன்மை தங்கியவரே, நீங்கள் ஏதாவது சிறிது சாப்பிட்டால் என்ன என்றார். அது ரொம்ப கெடுதலானது. நமது ஆட்கள் நேரத்தை வீணாக்குகிறார்கள் என்று ஜெனரல் இவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் பேசிக்கொண்டிருந்தாள். நான் அங்கே போவது நல்லதல்லவா மேன்மை தங்கியவரே என்று கேட்டார் நெஸ்வைட்ஸ்கி. ஆமாம், தயவு செய்து போங்கள் என்று ஜெனரல் சொல்லி முன்னாலேயே கொடுக்கப்பட்ட உத்தரவை மீண்டும் தெளிவாக விளக்கினார். குதிரைப்படை வீரர்கள் கடைசியாகத்தான் பாலத்தை கடக்க வேண்டும். கடந்த பின்பு நான் உத்தரவிட்டபடி பாலத்தை எரித்துவிட வேண்டும். பாலத்தில் வைக்கப்பட்டிருக்கும் தீப்பற்றும் சாமான்களை சரியாய் இருக்கின்றனவா என்று மறுபடியும் சோதிக்க வேண்டும். அப்படியே என்றார் நெஸ்வைட்ஸ்கி. அவர் கொசாக்கை தம்மோடு குதிரையில் வரும்படி அழைத்தார். அந்த பெரிய பையையும் புட்டியையும் அங்கேயே வைத்துவிட்டு தமது பருமனான சரீரத்தோடு சுலபமாக தாவி சேனத்தில் அமர்ந்தார். உண்மையாகவே நான் அந்த கன்னிமாட பெண்களை போய் பார்ப்பேன் என்று தம்மை கவனித்து கொண்டிருந்த அதிகாரிகளிடம் புன்முறுவலுடன் சொல்லிவிட்டு குன்றிலிருந்து கீழ் நோக்கி செல்லும் பாதையில் குதிரையை விட்டார். நமது குண்டு எவ்வளவு தூரம் போகிறது என்று பார்க்கலாம் கேப்டன். செய்து பார்க்கலாமே. நேரம் போவதற்கு ஒரு சின்ன தமாஷ் நடக்கட்டும் என்று பீரங்கி படை அதிகாரியை பார்த்து ஜெனரல் கூறினார். வீரர்களே, பீரங்கிகளுக்கு முன்னால் போங்கள் என்று உத்தரவிட்டார் அதிகாரி. நெருப்பு மூட்டத்தில் குளிர் காய்ந்து கொண்டிருந்த வீரர்கள் சந்தோஷத்தோடு பீரங்கிகளிடம் சென்று குண்டுகளை பீரங்கிகளில் கெட்டித்தார்கள். ஒரு தடவை என்று உத்தரவு வந்தது. முதலாவது குண்டு வேகமாக வெளிக்கிளம்பியது. செவிடுபடும்படி பீரங்கி முழங்கியது. உஸ் என்ற சப்தத்தோடு கீழே போய்க் கொண்டிருந்த துருப்புகளின் தலைக்கு மேலாக குண்டு பறந்து சென்று எதிரிகளின் முன்பாக சிறிது தூரத்தில் விழுந்து வெடித்தது. அது வெடித்த இடத்தில் கொஞ்சம் புகை கிளம்பியது. சப்தத்தை கேட்டு அதிகாரிகளின் முகங்களும் வீரர்களின் முகங்களும் மலர்ந்தன. ஒவ்வொருவரும் எழுந்து நின்று குன்றுக்கு கீழே போய்கொண்டிருந்த துருப்புகளையும் வெகு தூரத்தில் வந்து கொண்டிருந்த எதிரிகளின் துருப்புகளையும் கவனித்து கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் மேகங்களுக்கு பின்னால் இருந்த சூரியன் முழுவதுமாக வெளிப்பட்டான். முதல் குண்டின் தெளிவான சப்தமும் பிரகாசமான சூரியனின் ஜொலிச்சொலிப்பும் கலந்து மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுத்தன. பகுதி 6 முடிந்தது.